doing very well. So, இன்னைக்கு yet another live session. I welcome you all. I believe you can see my live uh, analytics. நம்ம 1700 subscribers reach பண்ணியிருக்கிறோம். So today's live session is, come on, let's join Sweetha squad. நீங்கள் இது வரைக்கும் என்ன ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் பார்க்கல, ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் subscribe to my channel and keep supporting. So let us wait for somebody to join and then நம்ம என்ன பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு அழகிய சாட்டர்டே அண்ட் we had good steamed food at home today. நல்லா இருந்துச்சு இன்னைக்கு சாப்பாடு. ஸோ I happened to cook 4 times today already. ஸோ meal prepலாம் பண்ணோம் இன்னைக்கு. How is your Saturday going? இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான சாட்டர்டே நிறைய பேருக்கு. And how is your Saturday going? என்னோட கண்டென்ட் எல்லாமே நீங்கள் தமிழில் தான் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து சர்ஜரி இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இடையில உங்களோட கான்வர்சேஷனில் ஏதாவது நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க, நீங்கள் எனக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் அதையும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஜஸ்ட் செக்கிங் என்னோடய லைவ் கரெக்டாக போயிட்டுருக்கான்னு. ஸோ ஹவ் இஸ் யோர் வீக்கெண்ட் கோயிங்? இந்த வீக்கெண்ட் என்ன பிளான்? நாளைக்கு சண்டே, உங்களுக்கு என்ன பிளான் இருக்குங்கிறது சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி என் கூட நீங்கள் பேசுகிறது, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி உள்ள லைவை கூட ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங், இஃப் யூ ஆர் வாட்சிங் மீ ஃப்ரம் தமிழ்நாடு, எனக்கு தமிழில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நம்ம ஆக்சுவலி 1700 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. ஸோ எனக்கு என்னென்னா ப்ரொடக்டிவாக நம்ம பேசணும், ஹெல்த்தியான டாபிக்ஸில் பேசணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆசை. அண்ட் நான் வந்து பைலிங்குவலாக இருக்கிறத விட ஐ திங்க் நம்ம ஒரே லாங்குவேஜில் ஓரளவுக்கு போயிட்டோன்னா நம்ம இன்னொரு லைவ் போடும் போது மேபி இங்கிலீஷ் போகலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள். ஸோ சர்ஜரி இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ண முடியாதாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசணும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு வெயிட் அதிகமாக போடும் போது எப்போ அதிகமாக போடுதுன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இல்லாமல் இருக்கும் போது தான் நமக்கு வந்து வெயிட் அதிகமாக கெயின் ஆக ஆரம்பிக்குது. மோஸ்ட் பீப்புள் யார் யாருக்கெல்லாம் ஒரு ஸ்கெடியூல் இருக்குது, இந்த ரொட்டீனில் அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது அதே ரொட்டீனில் அவங்க போயிட்டுருக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரொட்டீனில் என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக வெயிட் போடாது. அதே நேரத்தில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அவங்களுடைய சாய்ஸஸ், லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்க பண்ணுற சாய்ஸஸ் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இதை முடிவு அதை வச்சு தான் நம்மளுடைய வெயிட் கெயின் இதெல்லாமே முடிவாகுது. ஹாய் ஸ்ரீலதா சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஹவ் இஸ் யுவர் ஹெல்த்? டிட் யூ ஹேப்பன் டு ஸ்பீக் டு தி டாக்டர்? ஸோ I'm very happy that some people, whenever I come on live, you people are just saying hi to me every time. So எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் கண்டினியூ சப்போர்ட்டிங் நம்மளுடைய ஸ்குவாடில். யூ ஆர் ஆல்வேஸ் அ வெரி குட் பர்சன் அண்ட் அ மெம்பர் ஹியர். ஸோ சாரி, இன்றைக்கி ரொம்ப பிளாபர் பண்ணுறேன். I don't know why I'm blabbering too much today. Okay, so lifestyle choices. When we make constant bad lifestyle choices, that is when we tend to gain weight. So
சர்ஜரி இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். கேன் ஐ நாட் லூஸ் மை வெயிட் வித்தவுட் சர்ஜரி? யூ டெஃபினெட்லி கேன். But you have to have consistency, and when I say consistency, you have to have a proper schedule, and that proper schedule will actually take you to the right path. நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் ஸ்கெடியூலில் உங்களுக்கு ப்ராப்பரான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, குட் நீட் லைஃப் சாய்ஸஸ் இருந்துச்சுன்னா யூ டெஃபினெட்லி கேன் லூஸ் வெயிட். பட் இவ்வளோ நாள் இல்லை, நான் இப்போ பண்ண போகிறேன்னாலும் ப்ளீஸ் ட்ரை. And don't rush into decisions like undergoing a surgery. I am not always supporting just surgery. என்னோட எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா, if you have watched most of my videos, I will say to whomever is asking me எப்படி வெயிட் குறைச்சிங்க, எப்படி how அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் நான் சொல்கிற ஆன்சரில் பேரியாட்ரிக் சர்ஜரிங்கிறது ஒரு பகுதி இருந்தாலும் அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிற பகுதியை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த பகுதியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அண்ட் இட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஐ ஹவ் அண்டர்கான் சிவியர் அண்ட் சீரியஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் along with my bariatric surgery. And I know patients who actually lost weight with bariatric surgery and eventually gained the weight that they lost because their lifestyle changes did not happen along with the surgery. And they still today, I know people who DM me and say, see, I had my surgery, I had a very horrible lifestyle and I did not lose all the weight, I gained again. அது நடக்கும். ஏன்னா வெயிட் லூஸ் ஆகிறதும் கெயின் ஆகிறதும் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலில் நம்ம எப்படி வச்சுருக்கோங்கிறது தான். அண்ட் தட் இஸ் வை ஐ டெல் பேரியாட்ரிக் சர்ஜரி இஸ் நாட் அ ஜோக். நம்ம பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது வந்து 2வது லைஃப் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த 2வது லைஃப்பில் நீங்கள் எப்படி அதை கொண்டு போகிறீங்கிறத வச்சு தான் எல்லாமே இருக்குது. ஸோ always make sure that you have a consistent and a very healthy, neat life choices. So if you have any questions, please ask me. Your weekend eppadi podhu? How was your weekend? How what did you eat today? Just tell me some information about you so we can make this conversation more lively. If you can see now, our family has grown into 1,700 subscribers. So I really wanted to know if I can reach at least 1,710 subscribers before I end this live today. 1 hour இங்கே இருக்க போகிறோம். ஒரு 10 subscribers வந்துச்சுன்னா I'll be more than happy. And if you have not subscribed to my channel, please subscribe to my channel. And weight loss transformation பற்றி பேசுகிறேன். அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எப்படி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கூட சேர்ந்து தான் நம்மளுடைய வெயிட் லாஸ் சர்ஜரிலாம் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் குறைச்சிருக்கிறோம். அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எப்படி மேஜர் பார்ட் ப்ளே பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பேசுகிறேன். ஸோ அதில் இன்றைக்கி வந்து 3 டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது 3 டாபிக். அந்த 3 டாபிக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் உள்ள 3 டாபிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீப், நம்மளுடைய ஸ்லீப் ரொட்டீன் பற்றி பேச போகிறோம். அப்புறமா ஈட், அப்புறமா நம்ம ரிப்பீட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்கெடியூல், நம்மளுடைய ஒரு நாளில் நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து அந்த ரிப்பீட், ஈட், ஸ்லீப், ரிப்பீட் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஸோ ஸ்லீப், ஈட் அண்ட் ரிப்பீட். ஸோ நம்மளுடைய ஸ்லீப் ரொட்டீன், ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம ரிப்பீட்டுங்கிறது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்ம என்ன மாதிரியான ஹெல்தியான நீட் சாய்ஸஸ் எடுக்கிறோங்கிறத நம்ம அதை கருத்தில் வச்சு நம்ம ரிப்பீட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பற்றி. உங்களுடைய கருத்துகளையும் நீங்கள் கண்டிப்பாக காமெண்ட்ஸில் கொடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதையும் நான் வந்து கன்சிடரேஷனில் எடுத்து பேசுகிறேன். ஸோ லெட் அஸ் டாக் அபவுட் ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் அண்ட் again repeat. when I say repeat, இதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்டை வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வச்சுட்ருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், நம்ம எப்படி நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸஸை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அ குட் டாபிக் டு டாக் அபவுட் டுடே. இதை பற்றி பேசலாமா இன்னைக்கு?
நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் வாட் டு யூ திங்க் அபவுட் டுடேஸ் டாபிக். We've been live for the past 10 minutes now. So speaking about eating and sleeping and repeating, இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா டாப்பிக்கை? ஸோ ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். ஸோ ஸ்லீப் இஸ் ஆக்சுவலி வெரி டிவைன். ஏன் அதை டிவைன் நான் சொல்கிறேன்னா, நம்ம எப்போவுமே ஸ்லீப் பண்ணுற நேரம் அட்லீஸ்ட் வந்து 8 hours இருக்கணும். ஸோ இந்த 8 hours வந்து நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்லீப்புக்கு முன்னாடி, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, மாஹி ஓகே, நம்ம ஸ்லீப் அப்படிங்கும் போது 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த 8 hours ஆஃப் ஸ்லீப்பில் நம்ம அந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 hour ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தூக்கத்திலேருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் 1 hour ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வென் ஐ சே ஸ்லீப், 8 hours of sleep is mandatory, and the 1 hour before you go into bed and the 1 hour after is very very important. ஸோ மொத்தம் 10 மணி நேரம். டெடிகேட் தட் 10 hours. உங்களுக்கு இப்போ இந்த 10 hours முடியல அப்படின்னா மேக் இட் 7 hours ஸ்லீப் hours. அந்த 7ல் 1 hour முன்னாடி 1 hour பின்னாடி, இது வந்து ஒரு பேக்கேஜாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 hour முன்னாடி என்ன வரைக்கும் என்ன பண்ணணும், 1 hour அப்புறமா என்ன பண்ணணுங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ பிஃபோர் யூ கோ டு பெட், ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலி 7 o'clock கிட்ட தண்ணியெல்லாம் முடிச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுடுவீங்க. சூ பண்ணுறதுலாம் 7 o'clock முன்னாடி சூ பண்ணி முடிச்சுடுவீங்க. அப்போது நீங்கள் சூ பண்ணுறதுலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 7 o'clock ஒரு மார்க் வச்சுருக்கீங்கன்னா, அந்த 7 o'clock முன்னாடி நீங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 7 o'clock அப்புறமா நீங்கள் ஜஸ்ட் ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஓன்லி ஆன் ட்ரிங்கிங் சம் லிக்விட்ஸ், வாட்டர் மாதிரி லிக்விட்ஸ் வந்து குடிச்சிக்கோங்க. ஒரு வேளை 7 o'clock to 9 o'clock நான் என்னோடய பெட் டைம், ஒரு 10 o'clock என்னோடய பெட் டைம்னா, அந்த டைமில் எனக்கு ஒரு வேளை பசிக்கிற மாதிரி தோணுது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் ஃபியூ ஸ்லைசஸ் ஆஃப் cucumber. இஃப் இது வந்து அலோடே கிடையாது, பட் இஃப் அட் ஆல் யூ ஃபீல் லைக் ஐயோ ஐ காண்ட் அப்படின்னா ஹேவ் ஃபியூ ஸ்லைசஸ் ஆஃப் cucumber. பட் இஃப் தேட் இஸ் நாட் ஃபில்லிங், ஹேவ் பட்டர் மில்க். நல்லா மோர் வந்து அடித்து வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா குடிச்சிக்கோங்க. இட் வில் பி மோர் தென் எனஃப் டு டேக் யூ டு பெட். ஸோ 1 hourக்கு முன்னாடி மேக் ஷுர் தட் த லிக்விட்ஸ் தட் யூ டேக் ஆர் சிப் பை சிப், நாட் 250 ml அட் அ டைம். ஒரு சிப் பை சிப்பாக குடிக்க ஆரம்பிங்க. இந்த 1 hourக்கு முன்னாடி ஸ்க்ரீன் டைமை எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் தூர வைக்க முடியுமோ அந்த அவ்வளோ தூரமாக வைக்கிறது நல்லது. அண்ட் இந்த 1 hourல் நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், ரீகால் பண்ண வேண்டியது. இந்த காலையில் எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் அந்த நாளில் படுக்க போகிற நேரம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிங்கிறத ரீகால் பண்ணிங்கன்னா யூ ஆட்டோமேட்டிக்லி கோ இன் டு பெட். ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த 1 hourல் நீங்கள் யூ ஹாவ் டு மேக் ஷுர் யூ கேன் டூ யுவர் ஸ்கின் ரொட்டீன். ஸ்கின்னில் ஏதாவது நீங்கள் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அந்த டைம் அந்த ரொட்டீன் பண்ணலாம். ரீகால் பண்ணுங்கள். தேங்க் காட் ஃபார் த பியூட்டிஃபுல் டே. அந்த ஒரு நாளை சூப்பராக ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த நாளை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக தேங்க் பண்ணிவிட்டு, அண்ட் ஆஃப்டர் தேட் ஆல்சோ மேக் ஷுர் யூ ரெடியூஸ் யுவர் ஸ்க்ரீன் டைம் பிஃபோர் யூ கோ டு பெட். இதில் இப்போல்லாம் ஃபோனில் கை வச்சுட்டே தூங்கிடுவாங்க. அப்படிலாம் பண்ணாமல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி, பெட் டைமுக்கு முன்னாடி 20 மினிட்ஸ்க்காச்சு முன்னாடியாச்சு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் டைமை கட் பண்ணிவிடுங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பேம்பர் யுவர் செல்ஃப். தேங்க் காட் ஃபார், நீங்கள் எப்படி கொடுத்துருக்கிறாரோ அப்படி சூப்பராக கொடுத்துருக்காருங்கிறதுக்காக தேங்க் பண்ணுங்கள். அண்ட் நாட் ஓன்லி தேட், பட் ஆல்சோ யூ மேக் ஷுர் தட் யூ என்டர் டு திஸ் ஃபேஸ் வேர் யூ ஜஸ்ட் கிவ் தேங்க்ஸ். என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் குடிச்சு நீங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. அண்ட் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ண நீங்கள் அந்த நாளோட ஸ்லீப் ஆக்குள்ளே என்டர் ஆகிறீங்க. தூங்கும் போது கரெக்டாக அந்த டீப் ஸ்லீப்பில் போகிறீங்களா அப்படி நிறைய மானிட்டர்ஸ்லாம் இருக்குது. தெர் ஆர் ஸோ மெனி மானிட்டர்ஸ் தட்
lets you know how many hours of sleep that you had, how many hours of deep sleep that you went. Smart watchesலாம் இப்போ இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ் போட்டிருந்தீங்கன்னா இட் இஸ் பெட்டர் டு மானிட்டர் யுவர் ஸ்லீப் ஃபார் ஒரு நீங்கள் அந்த ரொட்டீனுக்குள்ளே போகிற வரைக்கும் அதை நீங்கள் அதை மானிட்டர் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் தென் வென் யூ வேக் அப் 7 o'clock to 7 o'clock நம்ம வந்து நீங்கள் என்னோடய சேனல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 7 to 7 we don't eat. So 7 p.m. to morning 7 a.m. we don't eat at all. So that time just make sure that you have some liquids. If you wake up by 5 in the morning, 5 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா திருப்பியும் you can have some water, you can have green tea மாதிரி போட்டு you can have. But strictly if you want to start your day, you have to start your day by drinking or eating something only 1 hour after you wake up. So காலைல எந்திரிச்சிட்டு have some water, refresh பண்ணுங்கள், stretch. ஏன்னா நீங்கள் நைட் ஃபுல்லாக ஒரே பொசிஷனில் படுத்துருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஸ்லீப்பிங் போஸ்டர் பொறுத்து உங்களோட பாடி இன்னமும் வீக்காக தான் இருக்கும். காலைல எந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். அந்த ஃப்ரெஜைல் பாடியை நீங்கள் என்ன செய்யணுன்னா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அந்த 1 hour ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா you will feel refreshed. அந்த 1 hour முடிஞ்சதுக்கப்புறமா யூ கேன் சூஸ் சம்திங் ஏதாவது ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இது மாதிரி ஏதாவது ஒரு லைட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டார்ட் யுவர் டே. அண்ட் most of the time it is best if you have steamed food for morning. ஸோ காலையில் எந்திரிச்சு ஸ்டீம்டு ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா அதை விட ஒரு சூப்பரான விஷயம் உங்கள் பாடிக்கு நீங்கள் பண்ணவே முடியாது. ஸோ ஸ்டீம்டு ஃபுட் இஸ் அமேசிங் ஃபார் யுவர் பாடி. ஸோ அது பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களை ஸ்லீப் ரொட்டீனில் இப்போ இங்கே இந்த நடுவில் நீங்கள் எந்திரிச்சிட்டேன், சில பேர் சொல்லுவாங்க நடுவில் எந்திரிச்சா எனக்கு தூக்கம் வர மாட்டேக்கு. இட் இஸ் பிகாஸ் யுவர் பாடி இஸ் நாட் ஹைட்ரேட்டட் இனஃப். சில இடையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. அண்ட் சில பேர் எந்திரிச்சு வந்து ஃபோன் நோண்டிகிட்ருப்பாங்க. அண்ட் இது வந்து நான் வந்து மற்றவங்களுக்காகலாம் சொல்லலை, நானே நிறைய நேரம் அப்படிலாம் பண்ணுவேன். ஃபோன் எடுத்து தூக்கம் வரல நோண்டிகிட்ருப்பேன். பட் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பண்ணுறது நாட் வெரி ஹெல்தி. ஓகே. அண்ட் நம்மளோட ஸ்லீப் ரொட்டீன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப்பில் பாதி நேரம் தூங்க தான் செய்கிறோம் இல்லையா? அந்த பாதி நேரம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பாதி நேரம் நம்ம தூங்க தான் செய்கிறோம். ஸோ அந்த 65 அந்த ஆக்சுவலி 45% ஆஃப் யுவர் ஸ்லீப்பிங் டைம் வந்து யுவர் டெய்லி டைம் 45% வந்து இட் இஸ் கவர்ட். அந்த கவர்டு ஸ்லீப் டைம்ஸை நீங்கள் நல்லா உங்களை பேம்பர் பண்ணி அடுத்த நாளாக உங்களை வந்து ஃபியூவல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் when it comes to eating, நான் சொன்னேன் ஸ்லீப்பிங், ஈட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங். ஸோ ஸ்லீப்பிங் வந்து இது வந்து ஒரு ரிச்சுவலாக நம்ம பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஈட்டிங் போகலாம். ஈட்டிங்க்கு போகும்போது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறது ரொம்ப முக்கியம், எவ்வளவு சாப்பிட்றீங்கிறது முக்கியம். வாட் யூ ஈட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இஸ் ஹவு மச் யூ ஈட். சரியா? ஸோ என்ன சாப்பிட்றீங்கிறது ரொம்ப முக்கியம், அது எவ்வளவு சாப்பிட்றீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன சாப்பிட்றீங்கிறது வந்து நீங்கள் டெய்லி லைஃப்பில் நம்ம சாய்ஸஸ். மார்னிங் நம்ம இட்லியும் சாப்பிடலாம், அதே நேரத்தில் ஒரு ஃபுல் கீ ரோஸ்ட்க்கும் போகலாம். பட் இட் இஸ் அப் டு அஸ். எல்லாமே நான் நினச்சிட்ருக்குறோம் ஒரு ஃபுல் கீ ரோஸ்ட் இஸ் நார்மல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு. ஆப்வியஸ்லி நாட். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கேலரி கவுண்டிங் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் ஆஃப் ஆயில், ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் ஆயிலில் நீங்கள் எவ்வளோ கேலரி இருக்குன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அசந்து போயிடுவீங்க. சரி, நீங்கள் இஃப் யூஆர் சம்மன் ஹூ ஈட்ஸ் இட்லி, நீங்கள் வந்து இட்லி சாப்பிட்ற ஆளுன்னே வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி சாப்பிட்ற ஆளாக இருந்தாலுமே நான் இட்லி தான் சாப்பிட்டேன், ஐ ஜஸ்ட் ஹேட் 2 idlis திஸ் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா what we forget to calculate is what we eat along with the idli. நான் அந்த இட்லி கூட ஒரு கட்டி சட்னி, if I'm having some coconut chutney, thick coconut chutney, that is again counting calories. But most of the time, I'm a person who likes to have my idli with a lot of chutney. So whenever I have idli, I just mix it up very well. Yes, obviously it's a steamed food, but then having coconut chutney, even 1 tablespoon of coconut chutney at a time can increase your calorie count by a lot, like a huge extent. So when I say the huge extent, நம்ம வந்து sometimes we may end up eating 20 calories of 20 calories of idli, and then the rest
200 will fall on what kind of chutney that we are making or to have along with the idli. So adanala we'll have to be very careful with that. So when I say very careful, we always have to make sure that we have some light dips. And அது மட்டும் இல்லை, let's go into uh, choices. If I want to have some burgers for breakfast, again that's a lifestyle choices that I'm making. நீங்கள் வந்து இப்போ சாப்பிடணும்னு நினச்சிட்டீங்க, வாட் யூ ஈட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஹவு மச் யூ ஈட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். சரி, இப்போ ஒரு வேளை இஃப் ஐ ஹாவ் வாண்ட் ஈட் சம்திங் தட் இஸ் நாட் வெரி ஹெல்தி, வாட் ஐல் ஹாவ் டு டூ இஸ் I'll have to make sure that I reduce the portion size. So for example, if you have seen my videos last evening, I had paratha, I had chicken fried rice. I don't stand by it, but once in a while, I am human and I love to eat something that is not very good to put inside my body. ஆனால் நான் அதை ஏன் உள்ளே போடுறேன் அப்படின்னா, ஐ ஃபீல் ஓகே நான் ஏதோ நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு. But then what I really feel is that if I have small portions of it, நான் பண்ணுற ஒர்க் அவுட் மூலியமாக அதை நான் என்னால் பேர்ன் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அதை நான் உள்ள என் வயிற்றுக்குள்ளே போடுறேன். ஸோ அப்போது அப்படி போடும்போது ஐ கீப் மை வெயிட் ஆஃப். என்னோடய வெயிட்டை வந்து நான் தூரமாக வச்சுக்கிட்டே இருக்க முடியும். அது மூலியமாக எனக்கு வெயிட் கெயின் ஆகாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுதான் உண்மையும் கூட. ஸோ வாட் ஐ ஈட் இன் அ டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹவு மச் ஐ ஈட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போது நம்ம வந்து முந்திலாம் வந்து சொல்லுவாங்க காலையில் சாப்பிடுவாங்களாம், அதுக்கப்புறம் ஈவினிங் சாப்பிடுவாங்களாம். இப்போ எங்கள் ஊருக்கிட்ட வந்தீங்கன்னா நாட்டார்குளம்னு எங்கள் ஊரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டி தாத்தா கதை சொல்கள்லாம் போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சாயங்காலம் போய் சுடுச்சோறு பொங்குவோம், காலம்பரை நாங்கள் வந்து இங்கே வயலுக்கெல்லாம் போகிறச்ச நான் என்ன செய்வோம், நைட்டு பொங்கி வச்ச சோறை தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்ல, அதை தான் சட்டியில் ஊற்றி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே பார்த்திங்கன்னா காலையில் ஒரு சட்டி நிறையா அவங்க அந்த பழைய கஞ்சி கொண்டு வருவாங்க, அது கூட துவையலை ஏதாவது ஒன்று வச்சு கொண்டு வருவாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய ஈவினிங் சாப்பாடு எப்படின்னா, அங்கெல்லாம் ஒரு 6 மணிக்கு எல்லார் வீட்லேயும் சோறு பொங்குவாங்க, சூடாக சோறு பொங்குவாங்க. நாங்கள் முதல்ல இந்த ஊருக்கு வந்தபோது எங்களுக்கு வந்து இது வித்தியாசமாக இருந்துச்சு. நம்மலாம் என்னடா 3 டைம்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு. ஆனால் இங்கே ஆன்சிஸ்டர்ஸ்லாம் பாருங்களேன், அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. எனக்கு தெரியும், நான் ஜிம் போயிட்டு இவ்வளோ நாள் நான் என்னோடய லைஃப் ஸ்டைல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னோடய ஜிம் ப்ரோஸ்லாம் சொல்லுவாங்க, சிஸ் 6 பேக்ஸ் வைக்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய பேக்கேஜ் வேணும், கையில் அவ்வளோ தப்பு இருந்தால் தான் 6 பேக்லாம் வைக்க முடியும் அப்படின்னு. அது உண்மை தான். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு இப்போ நமக்கு 6 பேக்ஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணணும்னா வி நீட் ப்ரோட்டீன் பவுடர், வி நீட் கிரியேட்டின் அண்ட் ஆல் தட். பட் இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா சாப்பாடில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அவங்க எல்லாமே ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அவங்களோட பாடியில் ஃபேட்டை நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அண்ட் ஆல் த தாத்தாஸ் அண்ட் பாட்டிஸ் அவுட் ஹியர் ஆர் வெரி வெரி ஹெல்தி. ஏன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குது. they eat only 2 times a day. they don't have something called junk food. அவங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜங்க் ஃபுட்னா அவங்க வந்து அதிரசம் முறுக்குன்னு ஒன்ஸ் இன் அ வைல் they have that, no. அதை வந்து அவங்க ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அது ஒரு ஃபெஸ்டிவல். இப்போ வந்து எப்படி கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் வந்தால் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதை மாதிரி தான் அவங்க சாப்பிட்றாங்க. they don't have it as a routine. எங்கள் ஊரில் ஒரு சின்ன பாக்கெட்டில் வந்து காரச்சோ கிடைக்கும். காரச்சோ வந்து அது எப்போது பாட்டி தாத்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். பட் தென் நம்மளுடைய இப்போ லைஃப் ரொட்டீனில் 3 வேளை சாப்பாடும் போக இப்போது காலையில் 11 மணிக்கு ஒரு பிரேக் வேண்டி இருக்கிறது, ஈவினிங் ஒரு 4 o'clock கிட்ட ஒரு பிரேக் வேண்டி இருக்குது. இப்போ நான் மாஹிக்கே நான் வந்து எதாவது பேக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாலே மாஹிக்கு 2 ஸ்நாக்ஸ், ஒரு லஞ்ச், அதுக்கப்புறம் தேவையான லிக்விட்ஸ், இது எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இவ்வளோ சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம். ஆனாலும் நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அவங்கள விட நமக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா we don't have a lot of physical exercise but we still manage to eat all these because இதுதான் நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இவ்வளோதான், இதுதான் ஓகே, இவ்வளோ சாப்பிடணும், 3 வேளை சாப்பிடணும், 4 வேளை சாப்பிடணும், 5 வேளை சாப்பிடணும். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி, நீங்கள் ஒரு குண்டான ஆள், இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூ இஸ் ஆக்சுவலி ஃபேட், it is
okay. It is okay. It is perfectly fine to eat 5 times a day or 6 times even. பட் அந்த 6 வேளையிலையும் நீங்கள் வந்து வச்சு கட்டுன்னு கட்டுறதை விட இட் இஸ் பெட்டர் தட் யூ ஹாவ் ஸ்மாலர் போர்ஷன் ஆஃப் ஃபுட் 4 to 5 times a day. ஸோ உங்களுடைய ரைஸ் போர்ஷன் நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ சொன்னேன். திஸ் இஸ் ஹவு மச் ரைஸ் யூ ஷுட் ஈட் அண்ட் திஸ் போர்ஷன் ஷுட் பி ஆஃப் எனி வெஜிடபிள் தட் யூர் டேக்கிங். ஸோ இது உங்கள் ரைஸ், இது உங்கள் வெஜிடபிள் அப்படின்னா இதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய உங்களுக்கு வந்து சில ஒரு ஊறுகாய் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, தேவையில்லாதது அப்படிங்கிறது. ஆக்சுவலி ஊறுகாய் வந்து ஃபர்மெண்டட் வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் பிக்கிள்ஸ் ஆர் ஆக்சுவலி குட் ஃபார் யர் கட். ஸோ ஐ வில் நாட் சேஃப் தேவையில்லாதது. பட் இது வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஹேண்ட். ஸோ இதுதான் உங்களை பிளாட்டர் சைஸாக இருக்கணும். ஸோ நம்ம சாப்பாடு இடத்துல வச்சோன்னா இவ்வளோ தான் இருக்கணும். ஆனால் நம்ம நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம்னு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். பர்கர்னால் ஒரு பர்கர் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். முந்தியெல்லாம் எங்களோட வீட்டுக்கு வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபாரின் கெஸ்ட் கம்மிங். நிறைய பேர் வேறு கண்ட்ரீஸ்லேருந்தெல்லாம் வருவாங்க. ஸோ வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஐ நோ மோஸ்ட் ஆஃப் தெம். ஸோ வீல் கால் தெம் ஆன்டி அங்கிள் அண்ட் தேல் பி வெரி ஃப்ரெண்ட்லி வித் அஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃப்ரம் அமெரிக்கா. அண்ட் அவங்க வந்து எப்போவும் நம்மள்ட்ட வந்துட்டு போனாலுமே எல்லாம் போவாங்க, கடைக்கெலாம் போவாங்க. ஐ ஆல்வேஸ் see them நாட் ஃபினிஷிங் தியர் ஃபுட். அவங்க வந்து இப்போ ஒரு பர்கர்ஸ் வாங்கினாங்கன்னா ஒரு பர்கர் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க மாட்டாங்க. அதை பாதியாக சாப்பிடுவாங்க, காவாசி சாப்பிடுவாங்க, மிச்சத்தை வந்து ரேப் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நம்மளுக்கு இப்போ அந்த கல்ச்சர் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு பர்கர் வேணால் ஒரு பர்கர் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அவங்க இல்லை. ஆனால் நம்ம யோசிக்கிறோம், ஓகே அவங்களாம் பர்கர் சாப்பிட்றாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். பட் நம்மளுடைய ஹேபிட் வந்து அப்படி இல்லைல்ல. நம்ம ஒரு பர்கர் வேணும், ஒரு பர்கர் ஃபுல்லாக சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட வேண்டாம், அப்படி அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூ லைக்ஸ் டு ஈட் சம்திங் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க. பட் ஸ்மாலர் போர்ஷன், சின்னதாக சாப்பிடுங்க. ஒரு மைசூர் பாக் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 மைசூர் பாக் எடுத்துக்கலாம், ஒரு பைட் எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் கட் யுவர் போர்ஷன் சைஸ். என்ன சாப்பிட்றீங்கும் போது ஒரு ஸோ when I say ஸ்லீப், ஈட், ரிப்பீட். ஸ்லீப் பற்றி நான் சொன்னேன், 8 hours ஆஃப் ஸ்லீப் அட்லீஸ்ட். நீங்கள் ஒரு ஒபீஸ் பர்சனாக இருந்தால் அட்லீஸ்ட் 8 hours ஆஃப் ஸ்லீப் வேணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் அதுக்கப்புறமா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் 1 hour வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈட்டுங்கும் போது go for steamed food, no oil and no sugar and low salt diet. இந்த டயட்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யூ கேன் ஹாவ் மாடரேஷன்ஸ் ஆஃப் ஈட்டிங் ஸ்மால் போர்ஷன்ஸ் 4 to 5 times a day. You can have smaller portions of food. When you do that, you will automatically attain a power to conquer your long term goals. உங்களுடைய இப்போ நீங்கள் ஒரு 21 days நீங்கள் இந்த ரொட்டீனை கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸில் நீங்கள் சொல்லியிருப்பீங்கல்ல, ஒரு 400 கிராம் கூட குறைய மாட்டேங்குது. பட் ஆட்டோமேட்டிக்லி யூ would have taken your body to a position where you would have actually lost few kgs by the end of 21 days. So eat smaller portions, whatever you put in your mouth. Make sure you count calories. Your choices, but count calories. Smaller portions சாப்பிடுங்க. ஒரே நேரத்தில் ஒரு அமௌண்ட் ஆஃப் சாப்பாடை சாப்பிடணும்னு உட்காந்து சாப்பிடாதீங்க. And if you are a housewife, please don't eat other people's remains, because அவங்களுடைய ஃபுட் அவங்களால முடியலன்னு வச்சுட்டு போகிறது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றதுனால what happens is we end up gaining all the weight. நம்மளுடைய பிளேட்டில் நம்ம சாப்பிட்டோம், அதை நம்ம வந்து பெருசாக தெரியாது. ஆனால் அவன் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டான். மை டாட்டர் டிட் நாட் ஃபினிஷ் ஹர் ஃபுட். ஸோ இஃப் ஐ ப்ரிஃபர் டு டேக் சம் ஆஃப் ஹர் லெஃப்ட் ஓவர்ஸ் அண்ட் இஃப் ஐ ட்ரை டு ஹாவ் தேட், என்ன ஆகும்னா unconsciously I am eating. And when that unconscious eating happens, நீங்கள் அந்த குப்பை தொட்டியில் கொண்டு போய் கொட்ட வேண்டிய சாப்பாடு என்ன ஆகிடும்னா, it will get accumulated as fat and it gets deposited in you. அந்த டஸ்ட்பினில் போட வேண்டியது என்ன செய்யும்னா, உங்கள் கையிலையோ உங்கள் வயிற்றுலையோ உங்களுடைய ஹிப்ஸ்லேயோ எங்கேயோ அந்த எக்ஸ்ட்ரா அந்த கொஞ்சம் சாப்பாடு வந்து என்ன செய்யும், ஃபேட்டாக மாறி தொங்கிட்டு இருக்கும். We don't want that to happen, right? So when you're eating, make sure you eat clean, make right decisions and eat neat. And if at all, if you want to try something new once in a while, எப்பமாச்சும் ஏதாவது வித்தியாசமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா,
please go for it. Please eat. But then when you're eating, make sure that you go for a smaller portion. Don't go for like a big amount of food at that one single take. La pohadinga. Don't go. Because that is not very good and that is not healthy for you. And last but not least, workout. ஸோ வென் இட் கம்ஸ் டு ஒர்க் அவுட், இப்போ நீங்கள் ஜிம்முக்கெலாம் போனீங்கன்னா they'll say cardio, do this much of amount, like ஒரு 15 minutes do for cardio, and then you go for floor exercises இந்த amount பண்ணுங்கள், யூஎஃப்எக்ஸ் மிஷின்லாம் நீங்கள் இவ்வளோ பண்ணணும். They will give you timing for all this. If you are someone who is the task completer, you will definitely finish all that and you will come out. But நீங்களே ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐ டோன்ட் திங்க் யூல் பி ஏபிள் டு ஸ்டார்ட் வித் ஜிம் எக்ஸசைசஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோ ஃபார் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். லெட்ஸ் சே ஐ லவ் ஜும்பா. ஏன் ஜும்பா பிடிக்கும்னா, என்னை சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு டான்ஸ்லேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு டான்ஸ்லேயும் நான் போய் நின்னா, ஐயோ நீ ஹைட்டாக இருக்க, நீ குண்டாக இருக்க, நீ தனியாக தெரிவ, உனக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்காது, இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லி என்னை வந்து ஒதுக்கி வச்சுடுவாங்க. ஸோ அப்படி ஒதுக்கி வச்சுட்ருக்க டைமில் நான் வந்து என்ன நினச்சேன்னா, நீங்கள் என்னடா என்னை ஒதுக்கி வைக்கிறது, நான் ஆடுவேன்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பித்த போது தான், அதுவும் நான் வெயிட் லாஸ் சர்ஜரிலாம் பண்ணதுக்கப்புறமா தான் ஆட ஆரம்பித்தேன். அண்ட் அந்த டைமில் பேரியாட்ரிக் சர்ஜரி போஸ்ட்டில் நான் வந்து இதை ஆட ஆரம்பிக்கும் போது ஐ ஃபெல்ட் இட் வாஸ் எம்பவரிங். ஏதோ எனக்கு உள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆச்சு. ஐ ஃபெல்ட் லைக் நான் ஜும்பா பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு எவ்வளோ டைம் போகிறதுன்னு தெரியல. ஐ ஃபெல்ட் நைஸ், ஐ ஃபெல்ட் கம்ப்ளீட். ஸோ அதனால் நான் ஜும்பா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ உங்களுக்கு ஐ எம் அ குட் த்ரோ பால் பிளேயர் அஸ் வெல். எனக்கு இப்போ ஒரு டீம் கிடச்சிதுன்னா ஐ வில் ஆல்சோ லவ் டு பிளே த்ரோ பால். பட் by the end of the day, if you like to do something அதை நீங்கள் பண்ணிங்கனாலே you are more than okay to conquer your life. உங்களுடைய வெயிட் லாஸ் தன்னால் நடக்கும், நீங்கள் அதை ஸ்ட்ரெஸ்ஸே பண்ண வேண்டாம். ஸோ தன்னால் அது நடக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஸோ வாட் யூ ஷுட் டூ இஸ், நான் இன்றைக்கி போய் ஜும்பா பண்ணேன், நாளைக்கு பண்ண போகிறதில்ல, நாளை கழிச்சு பண்ண போகிறதில்ல அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கடுத்த நாள் போய் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்கள் பாடி என்ன செய்யும்னா ஒரு ரொட்டீனுக்கு அது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இவன் இப்படி தான், இவனுக்கு இவ்வளோ கேலரிஸ் தான் இருக்கும், அதனால் இவன் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டு கேலரிஸ் வந்து இவனுக்கு தேவையில்லாதது வந்து நான் ஃபேட்டை மாற்றி என் பாடிக்குள்ளே வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பாடி ஒரு மெக்கானிசமில் ஓடிட்டு இருக்கும் இல்லையா. அந்த மெக்கானிசம் என்ன ஆகிடும், டிஃபால்ட் ஆகிடும். ஸோ அந்த மெக்கானிசம் டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து வெயிட் லாஸ் கொண்டு போகிறதுக்கும் உங்கள் பாடியை ரொம்ப ஸ்ட்ரகிள், அதாவது நீங்கள் அந்த ஆரம்பமே உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் காமிக்காது, அப்போது ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஹவு யூ கேன் மேக் திஸ் அ ரொட்டீன். நான் வந்து இப்போ ஜும்பா பண்ணுறேன்னா இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு 1 hour நான் பண்ணிட்டேன், அடுத்த நாள் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் கோ ஸ்டார்ட் வித் 15 minutes, 20 minutes, 35 minutes. இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வென் யூ ஸ்டார்ட் டூயிங் தேட் அண்ட் மேக் இட் அ ரொட்டீன். நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா 6 days அட்லீஸ்ட் வந்து என்ன செஞ்சுருங்க, ஒரு வாரத்தில் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. 1 day ரெஸ்ட் கொடுங்க, அதுக்கடுத்து நான் 6 days நீங்கள் கண்டிப்பாக போய் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிம் ஒர்க் அவுட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபிசிக்கலி ஸ்ட்ரெயினிங்காக இருக்கும். ஸோ யூ கேன் ஹாவ் 5 days ஆஃப் ஜிம் அண்ட் தென் 2 days ஆஃப். இடையில ஒரு நாள், அதாவது 5 நாள் ஆரம்பிக்கிறதுக்கு நடுவில் ஒரு நாள் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஈவினிங் முடிச்சதுக்கப்புறம் 2 days இந்த வீக்கெண்டில் ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வல்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடி வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் ரெடியூசிங். என்னுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ when I said in one of my video that I actually conceived with Mahi when I was 163 kgs. நான் ஒரு 163 கிலோ இருக்கும் போது நான் ஆக்சுவலி மாஹியோட கன்சீவ் ஆகிறேன். ஆனால் நான் டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் போது நான் உடனே போய் காமிக்கலை. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு, இவ்வளோ வெயிட்டில் இருக்கோம், நம்ம டாக்டர் வந்து நம்ம வயிற்றில் கட்டின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு.
7 தடவை என்னுடைய ப்ரெக்னென்சி டெஸ்ட், அந்த ஸ்லிப் டெஸ்ட் வந்து 7 தடவை எடுத்தேன். நான் அந்த கடையில் போய் ஃபஸ்ட்டு கேட்கும் போதே நான் வந்து 7 ஸ்ட்ரிப்ஸ் வாங்கினேன். நான் அப்போ ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒரு மேனேஜர் ரோல் தான் இருந்தேன். ஸோ அந்த கம்பெனியில் நான் சொல்லிவிட்டு என்ன ஃபஸ்ட்டுனே எனக்கு ப்ரெக்னென்ட்டி இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தென் டிசைட் இல்லை அந்த மாதிரி இல்லை, அது வந்து ஒரு சொல்ல ஃபால்ஸ் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ ஆக்சுவலி வெண்ட் இன். When I had the symptoms of pregnancy, I went in, I got 7 pregnancy tests. 7 pregnancy test வாங்கிட்டு வந்து ஹோம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து 7 வாங்கிட்டு வந்தேன். I tested 7 times before I went to the doctor's office. ஃபஸ்ட்டு டைம் வந்து லைட்டாக இருந்துச்சு. செகண்ட் டைம் வந்து அதுக்கப்புறமா ஓரளவுக்கு மேலே லைட்டாக கோடு வந்துச்சு. 7th டைமில் தான் டார்க்கான ஒரு லைன் இருந்துச்சு. நான் டாக்டர்கிட்ட போகும்போது அந்த 7 டெஸ்ட்டுமே கொண்டு போய் காமிச்சேன். அண்ட் 7 டெஸ்ட்டையும் கொண்டு போய் காமிச்சும் போது ஷீ செட், திஸ் இஸ் அ மிராக்கிள், பட் ஏன் அவசரப்பட்டீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. ஏன்னா மோஸ்ட் டாக்டர்ஸ் தே நோ த பெயின் ஆஃப் கெட்டிங் த பேபி அவுட். அவ்வளோ வெயிட்டில் இருக்கும் போது அந்த அவங்க சொன்னாங்க. நான் ஆக்சுவலி இது வந்து எல்லாமே வந்து ஃபேக்ட்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு என்னுடைய ப்ரெக்னென்சி டே 1லேருந்து என்னோடய ஸ்கேன் இதெல்லாம் கூட நான் காமிக்கிறேன் ஒரு வீடியோவில். என்னுடைய அதில் எல்லாத்தையும் நான் வந்து கேதர் பண்ணிட்டு தான் நான் காமிக்கணும். என்கிட்ட இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. இட்ஸ் பின் 7 years, 6 years கம்ப்ளீட்டட் now, 7th year இது. அண்ட் யோசிக்கும் போது இட் இஸ் ஆல் மிராக்கிள் அண்ட் மேஜிக்கல். ஆனால் நான் என்ன யோசிக்கலன்னா, சரி ப்ரெக்னென்சியை மட்டுமே நான் வந்து லெஃப்ட் இட் டு காட், கடவுள் பார்த்துக்குவார். பட் தென் ஐ நோ தட் ஐ மேரிட் சம்ஒன் ஐ லவ். எனக்கு ரொம்ப பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து எங்களுடைய பர்சனல் ஹாப்பினஸ் மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். பட் தென் காட் பிளஸ் திஸ். எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். அதனால் இஃப் யூ ஆர் சம்ஒன் ஹூ இஸ் ஒபீஸ், ஃபேட், நீங்கள் ஃபேட்டான ஆளாக இருந்தீங்கன்னா டோன்ட் எவர் வரி அபவுட் இன்ஃபர்டிலிட்டி. ஏன்னா I personally don't believe that obesity is because obesity somewhere connected to infertility. I don't believe that. Ana why doctors don't appreciate or encourage you to get pregnant in that big of a weight is because அவங்களுக்கு உங்களை வந்து உள்ளே எடுக்கும் போது they take you as one of their patient. ஸோ என்னோட டாக்டர் சொன்னாங்க, சுமதி பத்மநாதன். she actually said, if you are going to continue this, எங்கள் டெலிவரி வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற சுதா ஹாஸ்பிட்டலில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுடைய ஐசியூவில் உங்களுடைய வெயிட்டை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஐசியூ எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி தான் என்னை உள்ளே எடுத்தாங்க. ஏன்னா ஐ வாஸ் ஓகே வித் இட். எனக்கு அவங்க என்ன சொன்னாங்க, 8th month வரைக்கும் நான் உங்களை இங்கே வச்சு பார்ப்பேன், அப்புறமா கடைசி 1 month நீங்கள் வந்து சுதா ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் வந்து போய் காமிக்கணும், அண்ட் நம்ம ஃபாலோ அப் நம்ம அங்கேயே வந்து டெலிவரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஐ இன்சிஸ்டட் ஹர் டு கம் பிகாஸ் ஷீ இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஐ ரியலி வாண்டட் சம் பார்ட் ஆஃப் மீ டு பி ஹியர் இன் திஸ் வேர்ல்ட் சேஃப். ஸோ அதனால் ஐ இன்சிஸ்டட் ஹர் டு கம் அண்ட் மை டெலிவரி வாஸ் ஒன் சச் மிராக்கிள். ஏன்னா 187 kgs என்னால் நிற்க முடியல, நடக்க முடியல. பாப்பா வேறு வந்துட்டாங்க அந்த உலகத்துக்குள்ளே. நம்ம இந்த உலகத்தில் நம்ம அவங்கள இன்வைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மளை தான் எல்லோரும் கேட்பாங்க. அம்மா அம்மா அப்படின்னு தான் நம்மளை தான் கேட்பாங்க. ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் யூனோ வாட், எனக்கு வந்து டாக்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாத விஷயம் வந்து ஏன் அப்படின்னா, இட் இஸ் அ வெரி ரிஸ்கி திங். இட் இஸ் ரிஸ்கி இஃப் யூ கெட் ப்ரெக்னென்ட் வென் யூ ஆர் ஒபீஸ். உங்களால் அந்த ப்ரெக்னென்சியுடைய அந்த ஃபுல் ஜாயை உங்களால் அதை எதிர்பார்க்க முடியாது. மற்றவங்க அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா நான் அதை பர்சனலி அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து மை ப்ரெக்னென்சி டேஸ் வேர் நாட் வெரி ஈஸி. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப கஷ்டம்னா நான் வந்து அவ்வளோ வாமிட் பண்ணுவேன். எனக்கு வீட்டு வேலை இருந்துச்சு, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் இருந்தபோது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியெல்லாம் சொல்ல முடியாது. ஐ டோன்ட் நோ. இதை வந்து டாக்டர்ஸ் மேலே வந்து நான் வந்து ஒரு குறைய நான் சொல்ல மாட்டேன். ஒரு பர்சனலாக நான் ஒரு 163ல் நான் வந்து கன்சீவ் ஆகும்போது
நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேனோ, நான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு மந்த் பை மந்த் போக போக என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவ்னஸ் ரொம்ப கம்மியாச்சு. மற்றவங்கள மாதிரி என்னால் இருக்க முடியல. மற்றவங்க இப்போ சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாங்காயில் இதெல்லாம் சாப்பிடணும், அதெல்லாம் ஆசை இருக்குது. எனக்கெலாம் அப்படிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, நிறைய ஃபிசிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு. என்னுடைய ஹெல்த் வந்து ரொம்ப டிட்டாய்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது ஐ டோன்ட் ஐ டோன்ட் know if it is the best decision to go through this kind of pain. உங்களோட ப்ரெக்னென்சி டைம் இஸ் சப்போஸ் டு பி லைக் ஒரு ஸ்வீட் பேம்பர் பண்ணி வச்சுருக்கிற டைமு. அந்த டைம் வந்து நம்ம குண்டாக இருக்கும் போது அவ்வளோ ஸ்வீட்டான டைமாக இருக்காது. இன்னொன்று, நம்ம எங்கேயாவது வெளியில் பப்ளிக்கில் போனாலும் 4 பேர் நம்மளை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு இருப்பாங்க இல்லையா. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ அப்படி பண்ணக்கூடாது, நீ இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இப்படி பண்ணக்கூடாது, நீ இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 4 பேர் ஏதாவது சொல்லலாம் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குற பட்சத்தில் ப்ரெக்னென்சி டியூரிங் ஒபிசிட்டி இஸ் நாட் வெரி வெரி ஸ்வீட் ஆஸ் இட் லுக்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு நான் இப்போ யோசிக்கிறது என்னென்னா, மேபி மை ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி வாஸ் வெரி ஸ்கேரி. ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. திடீர்னு என்னோடய ஹார்ட் பீட் வந்து காதெல்லாம் டக்கு டக்குன்னு கேட்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. ஆனால் ஐ ரியலி ஃபீல் தட் மேபி இன் த அப்கமிங் இயர் 2026, இஃப் ஐ ஹாவ் அ சான்ஸ், இஃப் காட் பிளெஸஸ் மீ வித் another child, என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னியும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இட் இஸ் ஆல் வெரி மேஜிக்கல். எல்லா விஷயமே இப்போது வந்து ஒரு உயிரை அந்த உலகத்தில் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயம். ஆனால் அந்த மேஜிக்கலான ஒரு விஷயம் நம்ம மூலியமாகவும் இந்த உலகத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறது இட்ஸ் ஸோ blissful and nice. So just don't worry about weight. நிறைய பேர் சொல்லுவாங்க, வெயிட்டு எனக்கு இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, நான் இன்றைக்கி பார்த்தேன், காலையில் பார்த்தேன் இவ்வளோ வெயிட் இருந்துச்சு, சாயங்காலம் பார்த்தேன் இவ்வளோ வெயிட். இப்போ some people used to say, காலையில் மார்னிங் I was this weight and then evening I gained this much, and then the day after they gained another. So whenever you're checking weight, one other thing that you have to always check is that you should not check your weight often. If you are going to keep on monitoring your weight every few hours or every day, single day, I don't think you will ever lose a lot of weight, because the constant monitoring of your weight, you will automatically create a stress in your mind. That stress will not help you to lose a lot of weight. ஸோ இன்றைக்கி நீங்கள் வெயிட் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ செக் யோர் வெயிட் டுடே, செக் யோர் வெயிட் ஓன்லி ஆஃப்டர் 21 days ஃப்ரம் டுடே. ஸோ இன்னையிலேருந்து ஒரு 21 daysக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த வெயிட்டை திருப்பி செக் பண்ணணும். நீங்கள் இடையில போய் அடிக்கடி நான் நோண்டுவேன், அடிக்கடி நான் செக் பண்ணுவேன் அப்படின்னா, your scale will not show that. ஆனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. பீப்புள் வில் சே தட் you look like you are reducing, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். பட் ஸ்டில் you will not lose a lot on the scale. It is because it is all here. Mind game தான். Okay, so losing weight is an art and we are all an artist. If losing weight was an art, we are all an artist. So thank you for joining my live session today, and I appreciate if you can actually talk to me a little bit. If you have any questions, let's talk about weight loss. You can talk about obesity, in pregnancy during obesity and all that. So in pregnancy during obesity and all that. So in pregnancy during obesity and all that. So hey, Shali, love you darling. How are you? Darling, how are you? Darling, how are you? I'm ending today's live now. It's been 45 minutes, 45 amazing minutes. It was nice talking, sharing with all of you guys. Love you so much. Meet you in the another live. Bye bye.